டிகே டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கண்களுக்கான பயிற்சி. நமது உடலில் இருக்கிற உறுப்புகளில் மிக மிக முக்கியமான உறுப்பு கண்கள் தான். இந்த கண்களின் அதாவது அதனுடைய பெருமையை நீங்கள் இந்த கண்கள் இல்லாதவங்ககிட்ட கேட்டால் தான் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குண்டான பயிற்சியை தான் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, குழந்தைகள் கண்ணாடி போடுவர்களும் கூட தொடர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு மாதத்திலே உங்கள் கண்கள் இந்த கண்ணாடியை கழட்டிடலாம். மேலும் உங்களுடைய கண்களின் பார்வை சக்தியை அதிகரித்து ஒரு கூர்மையான பார்வையை பெறலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த கண்களின் பயிற்சி எப்படின்னு பார்ப்போம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் நல்லா முகத்தை முக்கி கண்களை திறந்து ஒரு 2-3 தடவை கண்களை கழுவிக்கொள்ளுங்கள். ஸோ கண்கள் தான் நமது கல்லீரின் பிரதிபலிப்பு ஆகும். அதாவது கல்லீரலில் நமக்கு உடலில் எந்த கோளாறு, அதாவது கல்லீரல் ஸ்பெஷலாக கோளாறு இருந்தால் அது யார் மூலமாக காமிக்கணும்? இந்த கண்கள் மூலமாக தான் காமிக்கும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கண்களை கழுவி கொண்டு இதே மாதிரி நல்லா உட்காந்துட்டு முதல்ல நீங்கள் கண்களை ஒரு அப்ஜெக்டை வச்சுக்கோங்க. ஒரு அப்ஜெக்டை வச்சு நன்றாக திறந்து ஒரு 60 வினாடிகள் அந்த ஒரு அப்ஜெக்ட்ஸை நல்லா பார்க்கணும். உங்கள் இயல்பான மூச்சில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கண்களை விரித்து அந்த பொருளை நல்லா பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு கண்கள் தண்ணி வரும். ஸோ இந்த ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் போதும் நீங்கள் உங்களுக்கு கண்களுக்கு அசதி ஏற்பட்டுச்சுன்னா இந்த கைகளை நல்லா தேய்த்து அந்த சூடான அந்த ஒரு கப்பு மாதிரி செஞ்சு அந்த சூடான இடத்த உங்கள் கண்களில் அழுத்தக்கூடாது. ரொம்ப ஒரு கப்பு போல செய்து அந்த சூட்டை இளம் சூட்டை உங்கள் கண்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இந்த முறையை நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியிலையும் கண்கள் அசதியாக ஏற்பட்டால் இந்த முறையை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்கள் ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்தது நீங்கள் இந்த இடது பக்கம், அதாவது இடது பக்கம் திரும்பி கண்கள் தலை ஒரே இடத்துல இருக்கணும். உங்கள் கண்கள் மட்டும் இடது பக்கமாகவும் இடது காதையாகவும், பின்பு உங்கள் வலது பக்கமாக வலது காதை, வலது தாடை, காதை பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் உங்களுடைய தாடையை பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். இது ஒரு 10 முறை மெதுவாக செய்யுங்க. நான் வீடியோவினுடைய லென்த்தை கருதி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். இது நீங்கள் மெதுவாக செய்யலாம். ஸோ இது ஒரு 10 முறை மற்றும் மேலும் கீழுமாக மேலையும், அதாவது உங்கள் நெற்றியின் புருவத்தையும் மற்றும் உங்களுடைய வாயின் அந்த தாடையும், இந்த முகவாய்க்கட்டையும் அல்லது இந்த மூக்கு நுனின்னு வச்சுக்கலாம். இந்த மூக்கு நுனியும் மற்றும் உங்கள் புருவத்தையும். இது ஒரு 10 முறை, இடது பக்கம் வலது பக்கம் மற்றும் மேலும் கீழுமாக ஒரு 10 முறை நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம். இது செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப உங்களுக்கு அசதியாக இருந்துச்சுன்னா, கண்கள் அசதியாக இருந்தால் கைகளை நல்லா தடவி இந்த கப்பை கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் இடது கை கட்டை வரையில் இந்த மாதிரி நீட்டிங்க. இந்த கட்டை வரையில் எப்படி பாருங்கள். பார்த்துட்டு இது சைடு மூவிங், அதாவது இடது பக்கம் வலது பக்கமாக, முதல்ல எப்படி வலது பக்கமாக எடுத்துக்கொண்டு தலை ஒரே இடத்துல இருக்கணும். இந்த கட்டை விரலை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு 10 டைம்ஸ். இந்த பயிற்சி ஒரு 10 டைம்ஸ். அடுத்தது உங்களுடைய இடது கட்டை விரலை நீட்டிட்டு, ஸோ இது மேல்புறமாக வலது பக்கம், இடதுபுறம் கீழ்புறமாக. ஸோ இது ஒரு 10 முறை, 10 முறை. ஸோ இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் நேராக உட்காந்து நல்ல ஒரு நீண்ட மூச்சினை மெதுவாக, ஆழ்ந்த மூச்சினை எடுத்து மெதுவாக வெளியில் விட்டுங்க. ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்திற்கு அதாவது உங்கள் முன்பு ஒரு பெரிய கடிகாரம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய கடிகாரம் அந்த நம்பரை நீங்கள் மனசால கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரொட்டேஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு கண்களை ரொட்டேட் செய்யணும் இந்த பயிற்சி. ஸோ இது முதல்ல அந்த மேலே இருக்கிற நம்பரை 12 நீங்கள் பார்த்துக்கங்க. 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த மாதிரி ஒரு 6 டைம்ஸ்
கிளாக் வைஸ் மெதுவாக செய்யுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ கருதி வந்துட்டு லென்த்தை கருதி நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். மெதுவாக 11, 12 அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ கிளாக் வைஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் அதே மாதிரி வந்துட்டு 12 வந்து உங்களுக்கு கண்களை நிறுத்தி கொள்ளுங்க. 12 வந்துட்டு கண்களை நிறுத்தி கொண்டு 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 2. ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு ஒரு 6 டைம்ஸ். ஸோ இந்த பயிற்சி அதாவது கிளாக் வைஸ் அதாவது ரொட்டேஷன் கண்களை வந்து ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் கண்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் பாயப்பட்டிருக்கும். இந்த கண்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் போயிருக்கும். ஸோ உடனடியாக நல்லா இந்த உள்ளங்கைகளை நல்லா தேய்த்து ஸோ அந்த சூட்டை இளம் சூட்டினை வந்து ஒரு கப்பாக செஞ்சு அதை வந்து உங்கள் கண்கள் மீது வைத்து உங்கள் கண்களை தளர்த்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் வந்து நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சினை எடுத்து வெளியே விடும்போது உங்கள் கவனத்தை கண்களின் மீது வைக்கணும். இந்த பயிற்சி முடிஞ்சோடனே இதை செய்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தியானத்தை நீங்கள் செய்யணும். நல்லா மூச்சு எடுத்துட்டு வெளியே விடும்போது நீங்கள் மெதுவாக உங்கள் மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் கவனம் வந்து உங்கள் கண்களின் மீது இருக்குது. ஆழ்ந்த மூச்சு இதில் வந்து கவனம் வந்து வெளியிடும்போது கண்களின் மீது. ஸோ இதுதான் இந்த கண்களுக்கு உண்டான பயிற்சி. இதை தினசரி வந்து நீங்கள் கண்களில் கோளாறு அதாவது நீங்கள் இந்த கண்களில் சர்ஜரி இருந்தவங்க மட்டும் சர்ஜரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா இல்லை கண்களில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனைக்காக நீங்கள் மெடிடேஷன் ஏதாவது டாக்டர்கிட்ட காமிச்ச சில மருந்து மாத்திரைகள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பயிற்சிகளை செய்வதற்கு முன்பாக உங்கள் டாக்டரிடம் வந்து உங்கள் மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாருமே செய்யலாம். குழந்தைகள் வந்து இந்த பயிற்சியை வந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து இப்போ நிறைய குழந்தைகள் அதாவது 100ல் வந்துட்டு ஒரு 80% சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு வந்து கண்ணாடி தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கண்ணாடி வந்து இந்த குழந்தைகள் ஸ்பெஷலாக இந்த பயிற்சியை வந்துட்டு ஒரு 1 மந்த் செஞ்சாங்கன்னாவே போதும். கண்ணாடி வந்து கலட்டிடலாம். அந்த கண்களின் சக்தி வந்து அதிகரிக்கும். கண்களுடைய அந்த பவர் அதாவது ஷார்ப்னஸ் வந்துட்டு பார்வை வந்துட்டு ரொம்ப மேலோங்கும் அப்படின்னு இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். எந்த வயதினரும் செய்யலாம். குழந்தைகள், ஆண், பெண் எதுவானாலும் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் என்ற எனது சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.